கேரளா, கர்நாடகா மாநிலங்களுக்கு நிறுத்தப்பட்ட ஆம்னி பேருந்துகளால் பாதிக்கப்படும் பயணிகளின் நலன் உடனடியாக பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசு தலையிட்டு விரைந்து தீர்வு காண வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கேரளாவில் தமிழக எண் கொண்ட 30க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளை கேரள போக்குவரத்து துறை பறிமுதல் செய்து 70 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதித்துள்ளது. இதனால் ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் செய்வது அறியாமல் திகைத்து நிற்கின்றனர். தற்போது மோட்டார் தொழில் மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருக்கும் தருவாயில் இதுபோன்ற பிரச்சினைகளால் வாகன உரிமையாளர்கள் மேலும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். கேரள அரசு போக்குவரத்து துறையின் இந்த செயலுக்கு காரணம் தமிழகத்திற்கு அண்டை மாநிலங்களில் இருந்து வரும் ஆம்னி பேருந்துகளுக்கு இருக்கை அடிப்படையில் தமிழக அரசு வரி வசூல் செய்வதுதான் காரணம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் பிற அண்டை மாநிலங்களிலும் தமிழக அரசு பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு இருக்கை அடிப்படையில் வரி வசூல் செய்யப்படுகிறது. தமிழக அரசு பிற மாநில ஆம்னி பேருந்துகளிடமிருந்து வசூலிக்கப்படும் வரியை நிறுத்தினால்தான் தமிழகத்திலிருந்து பிற அண்டை மாநிலங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகளிடமிருந்து அண்டை மாநில போக்குவரத்து துறை வரி வசூலை நிறுத்தும் என்றும் கூறப்படுகிறது. அரசின் வரி வசூல் முறைகளால் பாதிக்கப்படுகின்ற ஆம்னி பேருந்துகளின் போக்குவரத்து நிறுத்தப்பட்ட சூழ்நிலையில் அதிகமாக பாதிக்கப்படுவது மாநிலங்களுக்கிடையே பயணிக்கின்ற பயணிகள் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். எல்லா பகுதிகளுக்கும் ரயில் போக்குவரத்து இல்லாத சூழ்நிலையில் மக்கள் வசதியான பயணங்களுக்கு ஆம்னி போன்ற பேருந்து வசதிகள் அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநில மக்களின் நன்மைக்காக விரைந்து தீர்வு கண்டு மீண்டும் ஆம்னி பேருந்து இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் இதற்கான தீர்வு காண வேண்டும் என்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் தெரிவித்தார்.